ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கோதுமை அப்பம் எப்படி செய்யந்தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்டான, அதுவும் ரவுண்ட் ஷேப்பில் வரதுக்கு சூப்பரான டிப்ஸை வந்து நான் சொல்கிறேன். அதை கரெக்டாக வந்து பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கரண்டி வச்சு தான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரதுக்கு செய்ய போகிறோம். அந்த கரண்டியில் வந்து ஒட்டாமல் வர என்ன டிப்ஸுன்றது அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு வந்து பால் வந்து எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆறின பால் எடுத்துக்கோங்க. பால் வந்து ஃபுல்லாக வந்து சேர்க்க வேணாம், பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு அதில் வந்து நீங்கள் மாவு எடுக்கிற கப்பில் வந்து 3/4 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும், அந்தளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து ஏலக்காய் வந்து வாசனைக்காக வந்து தட்டி போட்டுக்கோங்க. ஏலக்காய் பவுட்ரு இருந்தாலே சேர்த்துக்கோங்க. அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு, அதனால் வந்து நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து மாவு வந்து சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து பேக்கிங் பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுட்ரு இல்லைன்னா ஆப்ப சோடா இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க, பால் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். பால் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் சிம்பிளாக செய்யக்கூடாது. வீட்டுக்கு வந்து யாராவது வந்தாலே இது வந்து சிம்பிளாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஒரே 10 நிமிஷத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவினுடைய பதம் வந்து இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். நம்ம தோசை மாவுலாம் கரைச்சி சுடுவோம்ல, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரிப்பன் மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கட்டாய் விழுது பாருங்க, அந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இதை வந்து ஊற வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க, டைரெக்டாக வந்து நம்ம செய்யலாம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் வந்து கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து கரண்டியில் வந்து பொரித்து எடுக்க போகிறோம். கரண்டியில் வந்து மாவு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பாக கிடைக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். எண்ணெயிலே வந்து ஒரு குழிக்கரண்டி, சில்வர் குழிக்கரண்டி வந்து அப்படியே போட்டு விடுங்க. அந்த கரண்டி வந்து நல்லா கொஞ்சம் சூடாகவே இருக்கணும். அந்த கரண்டிலே வந்து ஒரு அரை கரண்டி அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. அந்த சூடாக இருக்கிற எண்ணெயை வந்து அப்படியே மொண்டு எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்து ஒரு டம்ளரில் வந்து மாவு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த குழிக்கரண்டியில் அரை குழிக்கரண்டி மட்டும் மாவு சேர்த்தா போதும். அது அந்த சூட்டுலேயே பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து நல்லா வெந்து நம்மளுக்கு உப்பி கிடைக்கும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே. இது போல் வந்து கரண்டியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் அப்படியே மொண்டு இப்படி எடுத்திங்கனாவே தெரியும், நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி கரண்டி வச்சு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஆரம்பத்தில் வந்து செய்யும் போது வரல, அவங்க வந்து பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னுவீங்க. ஆனால் எந்த ஒரு வீடியோலுமே அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த டிப்ஸ் என்னான்ட்டு. ஒரு 3-4 டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது வரவே வராதுங்க. அதுக்கு பிறகு தான் வரும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு டைரெக்டாக வந்து காட்டுறேன் பாருங்கள். தட்டி விடுறேன், ஆனால் அது விழவே கிடையாது. அங்கே பாருங்கள், திருப்பி போட்டு நம்ம தட்டி விட்டால் அப்படியே வந்து விழுந்துடணும். ஆனால் விழவே கிடையாது. என்ன காரணம்னா நம்ம தோசைக்கல் மாதிரி தாங்க இதுவும். ஒரு 3-4 டைம் கரண்டி வந்து ஒரு நல்லா பழகின பிறகு தான் வந்து அது விழும். அதனால் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்கள் எடுத்து விடுங்க, அது சூப்பராக வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் டைரெக்டாக வந்து செய்யும் போது சூப்பராக வந்து நம்ம வந்து எண்ணெயுமே பண்ண தேவையில்ல. அப்படியே வந்து எண்ணெயில் வந்து நம்ம கரண்டி திருப்பி போடும், நல்லா வந்து ஆப்பம் வந்து பொங்கி வரும், சூப்பராகவும் இருக்கும் பாருங்கள். அதே போல் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, மாவு வந்து கெட்டியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நல்லா வராதுங்க. மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இங்கே பாருங்கள், இது விட்ட உடனே கொஞ்சம் தீஞ்சிருச்சு. என்ன காரணம்னா எண்ணெய் வந்து ஹீட் அதிகமாக இருக்குது. எண்ணெய் வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆப்பம் செய்கிறது எப்பயுமே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதனால் வந்து அப்படி தான் கரேன்னு தீஞ்சு வந்துடும். ஏன்னா நம்ம வந்து சக்கரை வந்து சேர்த்துருக்கனால. நான் வந்து ஆரம்பத்தில் வந்து 2 செய்யறதுனால அது வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைரெக்டாகவே செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள், அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து செய்கிறேன், அதுவும் பாருங்கள் எப்படி வருதுன்னுட்டு. அவ்வளோ சூப்பராக வரும் நம்மளுக்கு ஆப்பம். இது மாதிரி செய்யும் போது இந்த டிப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வரும். இதில் ரொம்ப முக்கியம் வந்து அந்த 2 டிப்ஸ் தாங்க. அந்த கரண்டி வந்து கரெக்டாக வந்து ஒரு 2-3 டைம் நல்லா பழகணும். அதே போல் மாவு வந்து கொஞ்சம் வந்து தோசை மாவு மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலே கொஞ்சம் வராதுங்க, நல்லா வராது. கரண்டிலேருந்து விழாது, நம்மளுக்கு வந்து அப்படியே நிற்கும். பாருங்கள், இது போல் வந்து அடுப்பான கடைசி வரைக்குமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் வந்து அப்படி தான் இருக்கும். 2லேருந்து ஒரு 3 இது அப்படி தான் தீஞ்சாலே உள்ளே வந்து நல்லா தான் இருக்கும். நீங்கள் வேஸ்ட்டை தூக்கி கூட போட்டுடலாம், அது ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுனாலே சாப்பிட்லாம். ஆனால் ரொம்ப தீயாமல் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கரண்டியில் வந்து அரை கரண்டி எண்ணெய் எடுத்துட்டேன். இப்போ டைரெக்டாக வந்து அப்படியே வந்து எண்ணெயில் 2-3 டைம் அலசி விடுறேன். அது எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். எனக்கு வந்து ஒரு 3 கரண்டி வந்து அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நார்மலாக சூப்பராக வருதுங்க. நல்லா அப்படியே உப்பி அப்படியே கரண்டியில் அழகாக
அங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தனியாக இருக்குது பாருங்கள். நான் அப்படியே டைரெக்டாக கமுத்து போடுறாங்க பாருங்கள், ஒரு கொஞ்சம் கூட ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக உப்பி வருது பாருங்கள். இது தாங்க இதனுடைய டிப்ஸ். இது தான் யாருமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். பாருங்கள், அரை கரண்டி வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க, அரை கரண்டி மாவு வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கரண்டி வந்து நல்லா மாவு வந்து உப்புலாம் நம்மளுக்கு உப்பி கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். பாருங்கள் அழகாக அப்படியே சூப்பராக வருதுங்க பாருங்கள். இப்போ வந்து நம்ம கமுத்து போட்டுடலாம். எண்ணெயில் வந்து அப்படியே கமுத்து போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டில் பாருங்கள், நல்லா கலரும் மாறாமல் சூப்பராக வருது. ஆரம்பத்தில் எப்பயுமே ஆப்பம் வந்து செய்யும் போது ஃபஸ்ட்டில் வந்து 2-3 அப்படி தாங்க இருக்கும். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் போக போக செய்யும் போது அவ்வளோ சூப்பராக வரும் பாருங்கள். கலர் மாறாமல் நல்லா வந்து புசு புசுன்னு நல்லா உப்பி கரண்டியில் வந்து ஒட்டாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது பாருங்கள். இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் வந்து ஒரு 4 பீஸ் அதே மாதிரி ஒட்டுக்க நான் போட்டுட்டு உங்களுக்கு பாருங்கள் நல்லா வெந்த பிறகு எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள். இது வேகத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நிமிஷம் எடுத்துக்குங்க, நல்லா வெந்து கிடைக்கும். அப்போ தான் நம்மளுக்கு பாருங்கள் கலர் அப்படியே மாறாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே என்ன அழகாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு ஆரம்பத்தில் 2 வந்து கருப்பாக தான் இருந்துச்சு. எண்ணெய் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து உங்களுக்கு டேரெக்டாக செஞ்சு காட்டினா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டிப்ஸை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.